இந்தா குடி, இதையும் சேர்த்து வச்சுக்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் 2000 ரூபாய் சேர்த்து தர்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ கார் ஓட்டுன நேரம் அமோகமா இருக்கு. ஓ சந்தோஷமா இரு, போ போப்பா. சரிங்க. ஏ சின்னவனே, பெரியவனே, அர்ச்சனா, வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க. என்னப்பா? ஏ சின்னவனே, கடவுள் இருக்கான்டா, நமக்கு கண்ணை திறந்துட்டான்டா. என்னாச்சு? என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? டேய் சந்தோஷமா இருக்கேன்ல, நம்ப முடியாத ஒரு நல்லது நடந்துருச்சு. வர்ற வழியில ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், அந்த டிரைவர்கிட்ட கொடுத்த குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மருமகளே மாமா, போய் அந்த சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வா. ஓ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. பெரியவனே, கடவுள் இருக்காண்ட பெரியவனே, கடவுள் இருக்கான். எவ்வளவு காசு அள்ளி அள்ளி உண்டியில கொட்டி இருக்கேன், அப்ப என்ன கை விட்டுருவானா? உண்மையிலே கடவுள் இருக்கான்பா. வா 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 வா, குடு குடு. சின்னவனே இந்தாடா, ஆக்காட்டு ஆக்காட்டு. பெரியவனே ஆக்காட்டு. மருமகளே மாமா ஆக்காட்டுமா. என்ன பாக்குற? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியல இல்ல? முதல்ல ஆக்காட்டு, அப்புறம் சொல்றேன். ஆக்காட்டு. அப்பா என்னப்பா விஷயம்? இருப்பா சொல்றேன். ஏங்க இவ்வளவு சக்கரை போடாதீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு. அடி போடி விளே, ஒரு மூட்டை சக்கரை சாப்பிட்டது மாதிரி சந்தோஷமா இருக்கேன். இந்த 2 ஸ்பூன் சக்கரை என்ன பண்ணிட்ட போகுது? சந்தோஷமா இருக்கேன். என்னப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இதுக்கு முன்னாடி எப்பயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல மாமா, இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். நீ மட்டும் இல்லம்மா, ஓ மாமியகாரி இப்பதான் முத பாக்குறா. என்ன ரஞ்சிதம்? ஆமாங்க. ஏன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கடவுளுக்கு காணிக்க அள்ளி அள்ளி கொட்டிருக்கேன்ல, அதுக்கு அவரு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரு. சின்னவனே இத பாரு. சக்தி, இதான் நான் உனக்கு பார்த்திருக்க பொண்ணு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா சின்னவனே? சொல்லு. அப்பா என்னப்பா இது? என்ன கேட்டுக்கிட்டு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதான்ப்பா எனக்கும். பெரியவன்ட்ட கொடு. அண்ணா நல்லா இருக்குப்பா, பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கு. அது அர்ச்சனா கிட்ட கொடு. அர்ச்சனா, என்ன மருமகளே, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல மாமா, நீங்க எடுத்த முடிவுல நான் எதுவும் தலையிடக்கூடாதுல்ல. முடிவுல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் சரிதான். ஆனா பொண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணுமா இல்லையா? அது அத்தை சொல்லுவாங்க மாமா. என்ன பாக்குற? பொண்ணு எப்படி இருக்கு? அழகா இருக்காளா? இதான் நம்ம வீட்டுக்கு வர போற 2வது மருமக. புரியலையா? சின்னவனை கட்டிக்க போறவ. லட்சணமா இருக்காளா? லட்சணமா இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஆனா ஆனாவது ஆவணாவது ஸ்கூல்ல போய் படி போ. லட்சணமா இல்லைன்னா கூட லட்சணமா இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும்தான் உன் வேலை. புரிஞ்சதா? இதுக்கு மேல நீ கருத்து சொல்லவும் கூடாது, நான் உன்கிட்ட கேட்கவும் கூடாது. புரிஞ்சதா? உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த அகிலாண்டேஸ்வரி என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா? நினைச்சு குமரி குமரி நைட்ல படுத்தா தூக்கம் வராது. என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில யாருமே என்ன இப்படி அவமானப்படுத்தல. முதல் தடவையா அவ என்ன அசிங்கப்படுத்திட்டான். அவளை விட 1 ரூபாயாவது அதிகமா சொத்து வச்சிருக்க பொண்ணா தேடி பிடிக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சம்பந்தக்காரமா
எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரி 3 மடங்கு சொத்து அதிகமா வச்சிருக்கவங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி ஆம்பளை பொம்பளை சமன்னு சொல்லி என்ன என்னென்ன பாடுபடுத்தினா உன் காலெல்லாம் கழுவி விட்டேன்னடி. ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல. அவங்க பொம்பளையோட ஆம்பளை ஒரு அடி மேலன்னு சொன்னாங்க. அந்த ஆணாதிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அகிலாண்டேஸ்வரியோட 3 மடங்கு வசதியானவங்க. எத்தனை மடங்கு? உன்னதான் கேக்குறேன், எத்தனை மடங்கு? 3 மடங்குங்க. யாரை விட? அகிலாண்ட ஈஸ்வரியோட. புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சுங்க. அங்க தென்ன இங்க தென்ன ஓடுனேன் ஓடியாந்தேன். கடைசியில கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சம்பந்தத்தை கண்டுபிடிச்சேன். சுத்தி இருக்க 4 ஜில்லாவிலையும் எவனுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமையாது. உண்மையிலேயே அகிலாண்டேஸ்வரி என்னை கெடுத்து பண்ணல, நல்லதுதான் பண்ணிருக்கான். இல்லைனா இப்படி ஒரு சம்பந்தம் அமையுமா? முதல்ல நான் கூட பயங்கரமா கோவப்பட்டேன். ஆனா மனசுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அகிலாண்டேஸ்வரியோட 3 மடங்கு பணக்காரவங்கல்ல. நீயே யோசிச்சு பாரு, சிவசாமியா கொக்கா? இந்த பாருங்க, எல்லாரும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அகிலாண்டேஸ்வரி வீட்டு சம்பந்தம் நின்னதுக்கு அப்ப கோவப்பட்டேன். இந்த வீட்டு சம்பந்தத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவேன். இதான் நான் கடைசியா சொல்றது. பொண்ணு வீட்டை பார்த்து பேசிட்டேன், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்க. எல்லாம் சுமூகமா நல்லபடியா நடக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. இந்த சம்பந்தத்துக்கு குறுக்க அந்த கடவுளே வந்தாலும் நடக்காது. யாராவது இதை கெடுக்கணும்னு நினைச்சீங்க, முத பழி அவங்க தான். டேய் நான் சொன்னேன்னு சொல்றா, வேலையை முடிச்சு தான் போகணும். இங்க பாரு, இதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா? சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்க. டேய் நான் கூப்பிடுறேன்டா.